ஒரு மருந்து சொல்ல போறேன். என்ன மருந்துன்னா, இந்த முகத்துல முகம் தான் அழகு. பெண்களுக்கு அழகு முடியும். இன்னொன்று முகம் அழகு தான் வேணும் முக்கியமா. என்னென்னமோ போடுவாங்க. எனக்கும் மங்கு வந்துருச்சு. முகம் பூரா மங்கா இருந்தது. ஆனால் நான் இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அம்மாவை போய் பாருங்க, அம்மா எப்படி இருப்பேன்ட்டு. அதில் எல்லாம் முகத்துல மங்கோட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு, எனக்கு 7 நாள் ஆச்சு இன்னையோட. நான் பார்த்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்னு இருந்தேன். இப்போ பாருங்கள் 7 நாளாக போட்டேன். பாருங்க என்னோட முகம். அதை பல போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் போடுறேன். அப்புறம் அம்மா முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளோ கம்மியாயிடுச்சு. நேச்சுரலாக மங்கை இருக்கும்போது போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லாத முகத்துல நான் போட்டு காமிச்சேன்னா மங்கை இருந்துச்சா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் என் முகத்துல மங்கை இருக்கு பாருங்க, பழைய போட்டோ பார்க்குறேன். இப்போ நான் மங்கைக்கு என்ன போட்டேங்கிறத என் பொண்ணுங்களுக்குலாம் சொல்கிறேன். யாருக்கா மங்கை இருந்தால் போட்டு ஒரு வாரம் போடுங்கம்மா. போட்டு பார்த்துட்டு சரியாயிடுச்சுன்னா அம்மாவுக்கு எனக்கு நல்லா ஒரு கால் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நான் நேச்சராக பார்த்துட்டு உங்களுக்கு நான் திருப்பியும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் போடுறேன். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் முடி வளர்ச்சிக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? எங்கள் பேத்திக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பேத்தியோட வீடியோ ஒன்று போட்டு விட்றேன். என் பொண்ணுக்கு அதே தான் நான் அந்த எண்ணெய் போட்டு எங்கள் பேத்தி நல்லா முடி வளர்ந்துருக்கு. அதை இப்போ வீடியோ அடுத்த இதில் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன போட்டேன், அதனால் எதனால் சரியாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இங்கே பாருங்கள், இது உருளைக்கிழங்கு. சரிங்களா? உருளைக்கிழங்கு முகத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டுக்கோங்கம்மா. அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் கத்தாழை இருக்கு இல்லைங்களா? கத்தாழையை அந்த ஜெல்லு உள்ள கத்தாழைக்குள்ள இருக்க ஜெல்லெல்லாம் தனியாக ஒரு 2 ஸ்பூன் கிடச்சா போதும். எடுத்துட்டு இதை அடிச்சிருங்க. மிக்சியில் அடித்து அந்த ஜூஸ் தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போது அந்த ஜூஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே இதாக நின்றுட்ருக்கும். தண்ணி மேலே நிற்கும். அதோட அடியில் நிற்கிறது எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த ஜூஸு வடிகட்டிட்டு அந்த அடியில் இருக்கிறதுல இந்த ஜெல்லு இருக்கு இல்லைங்களா? கத்தாழை ஜெல்லு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஜெல்லு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு இது கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த வச்சுருக்கிறேன். என் பொண்ணுங்கள்லாம் பாருங்கள், இல்லை பாருங்கள், அது பார்த்தீங்களா? அடியில் பார்த்தீங்களா? அழகாக பாருங்கள், இந்தா வெள்ளை கலராக இருக்கா? இப்போ நான் இது இதில் 2 ஐட்டம் தான்மா போடுறேன் நான். என்னது? உருளைக்கிழங்கும் இன்னொன்று கத்தாழையோட ஜெல்லு. இது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம முகம் இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஒரு வாரம் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கெடாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அம்மா நேரம் போட்டு காட்டுறேன். அம்மா ரொம்ப குறுகுறு நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனால் அம்மா இன்னொரு பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போடல. ஏன் தெரியுங்களா? இதை போட ஆரம்பித்தா முகம் ஃபுல்லாக போடலாம். ஆனால் இந்த மங்கு போகணும் இல்லையா? மங்கு கரெக்டாக நமக்கு தெரியணும். போச்சா போகலையா, முகம் நல்லா இருக்குதாங்கிறத நமக்கு டெஸ்ட் வைக்கணும் இல்லையா? அதனால் நான் இப்போது ஒரு வாரமாக பாருங்க, நான் மங்குக்கு மட்டும்தான் போடுவேன். இது மூக்கெல்லாம் காமிச்சுங்களா? இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மாவோட முகம். அந்த மூக்கில் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பாருங்க, அழகாக ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இங்கே எல்லாம் இருந்தது. ஆனால் நான் அங்கெல்லாம் போட மாட்டேன். இது பாருங்க, மங்கு இருக்கிற இடம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் இது பாருங்கம்மா. இது என்ன பண்ணுறீங்கன்னா, சாயங்காலத்தில் ஒரு டைம் போடுங்க, நைட்டு. ஓகேவா? நைட்டு போட்டுட்டு 20 நிமிஷம் விடுங்க. 20 நிமிஷம் போதும், நமக்கு ஜாஸ்தி இல்லையா? 20 நிமிஷம் அப்படியே நம்ம அங்கே இருக்கிற பூரா போடுங்க. நான் நெக்ஸ்ட்டு சரியான முகம் பூரா போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்படியே போட்டுட்டு மங்க இருக்கிற பூரா போட்டுட்டு வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு சாயங்காலம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் போடுங்க. அப்படியே பாருங்க, இப்படியே கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு எப்படியே மசாஜ் ரொம்ப தைக்கக்கூடாது. ஓகேவா? அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு இப்படி மசாஜ் கொடுத்து விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு கழுவிடுங்க. இதை காலையிலையும் ஒரு டைம் 20 நிமிஷம் நம்ம வேலை செய்வோம் இல்லையா? போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சோம்னா 20 நிமிஷம் ஓடிடும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கழுவிடுங்க.
இப்படி தொடர்ந்து 7 நாள் போட்டு பாருங்க மக. கரெக்டாக எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க அம்மாவோட முகம். இப்படி போட்டேன்னா 20 நிமிஷம் கழிச்சு நான் கழுவி வைக்கிறேன். ஓகேங்களா? அம்மா போட்டுக்கிற பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கா? ஓகே. இதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கெல்லாம் மங்கு இருந்தா போட்டு சரி பண்ணிடுங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா இன்னும் அடுத்தடுத்து வீடியோலாம் போடுறேன். அப்புறம் முடிக்கெல்லாம் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஆனால் நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாகவே முடியெல்லாம் நல்லா வளரும். கண்டது கடையெல்லாம் போடக்கூடாது நம்ம. ஓகேங்களா? சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பொண்ணுங்கள. ஓகேயா? பாய்.